ஹலோ காய்ஸ், ஐயனார் துணையில் அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னால், உனக்கு ஒரு டிவி வாங்குறதுக்கு கூட வக்கில்ல. ஆனால் நிலா மாதிரி ஒரு வசதியான பொண்ணு தேவையா? இப்போ பாரு, என்னோட பொண்ணோட வாழ்க்கை தான் நாசமாக போச்சு. ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? அடுத்தவங்களோட வாழ்க்கையை நாசமாக்குறதுல அப்படி என்னதான் உங்களுக்கு சந்தோஷம்? இந்த மாதிரி பேசுகிறாங்க. யாருன்னு சொன்னால் நிலாவோட அப்பா. யாரை பேசுகிறாங்கன்னு சொன்னால் சோழனை பேசுகிறாங்க. அப்படி எங்கே தான் இவங்க பார்த்தாங்க? என்ன நடந்ததுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நிலா பல்லவனுக்கு டிவி விருப்பம் என்றதுக்காக தன்னோட சம்பளத்தில் மிச்சம் பிடிச்சு ஒரு டிவி வாங்குறதுக்காக கடைக்கு போகிறாங்க. போகும்போது பல்லவனையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. பல்லவா, இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச டிவியாக காட்டு, நான் அதை வாங்கி தரேன். என்னோட பட்ஜெட் இந்தளவு தான், இதுக்குள்ள என்ன வாங்கலுமோ அதை நான் வாங்கி தந்துடுறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே அந்த கடைக்கு நிலாவோட அப்பாவுமே வராங்க. அவங்க தன்னோட ஃப்ரெண்டோட மகனோட கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்குறதுக்காக வராங்க. அங்கே வந்த இடத்துல நிலாவை பார்த்துட்டு என்ன நிற்கிறாங்கன்னு சொன்னால், என்ன நிலா இங்கே நிற்கிறா? என்ன நிலா இங்கே நிற்கிற? ஓ, வீடு புதுசாக வாங்கியிருக்கிறீங்களா? வீட்டுக்கான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக தான் வந்தீங்களா? எனக்கு சொல்லியிருந்தா நானே வேண்டி போட்டிருப்பேனேம்மா, எதுக்கம்மா நீ இவ்வளோ தூரம் வந்த என்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னா பல்லவனுக்கு ஒரு மாதிரியாக போச்சு, சரியாக போச்சு. நாங்கள் வந்ததே ரொம்ப காலமாக காசு சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு டிவி வாங்கலாம்னு வந்தோம். ஆனால் இவங்க என்னமோ புது வீடு வாங்கிட்டு புது வீட்டுக்கான ஃபர்னிச்சர்ஸ் போடுறதுக்காக எல்லா திங்ஸுமே வாங்கத்தான் வந்திருக்கிறோம்ன்ற மாதிரி இவங்க நினச்சி கேட்குறாங்களே. இப்போ என்ன பண்ணுறது என்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை நாங்கள் ஒரு டிவி தான் வாங்க வந்தோம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. டிவியா? டிவி வாங்குறதுக்கு நிலா எல்லாம் இப்படி வரமாட்டாளே, அதை நீங்களே வாங்கலாமே என்று சொல்லும்போது, ஆமாப்பா உண்மைதான், அவன் சொல்கிறது உண்மைதான், எங்களோட வீட்டில் டிவி இல்லை இல்லையா, அதனால் டிவி வாங்குறதுக்கு தான் வந்தோம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது சரி, எந்த டிவி வாங்க போகிறீங்க என்ற மாதிரி கேட்கும்போது அவங்க சின்னதாக ஒரு டிவியை காட்டுறாங்க. என்னம்மா இதுவா? இந்த டிவிலையா நீங்கள் வீட்டில் கொண்டு போய் வைக்கலாம்னு வந்துருக்கீங்க? இந்த டிவிக்கான பணத்தையா கொண்டு வந்துருக்கீங்க? அது சரி, எவ்வளோ பணம் கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லும்போது, எதுக்கப்பா அதெல்லாம், இங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க, எல்லார் முன்னாடியும் எதுக்கப்பா, எங்கட வசதி என்னமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வாங்குறோம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரம்மா, நீ இருக்கிற வீடு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் அது எனக்கு தான் கவலை, எனக்கு தான் அவமானம், நானே ஒரு டிவி வாங்கி தந்துடுறேன்ட்டு நல்ல பெரிய டிவியாக அவங்க வாங்குறாங்க. வாங்கிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அது சரி, இந்த டிவியை அவங்க வீட்டில் கொண்டே மாற்றுறதுக்கு இடமே கிடையாது, எல்லாமே அப்படி இப்படிமா தானே இருக்கும், ஒரே குப்பையாக அவங்கள்ட வீடு இருக்குமான்ட்டு. நிலா, அது சரி, நான் வரும்போது எப்படி அந்த வீடு இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்காமா, அல்லது கொஞ்சமாவது வீட்டை திருத்தி பெயிண்ட் எல்லாம் அடித்து அந்த மாதிரி வச்சுருக்கிறீங்களா என்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பா இங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு டிவி வாங்குறதுக்காக வந்தோம், அதுக்கு ஏன்ப்பா இந்தளவு பிரச்சனை, நாங்கள் எங்களோட வசதிக்கேற்ற வாங்கிட்டு போகிறோம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரும்மா, உன்னோட வசதியெல்லாம் அது கிடையாது, என்னோட வசதி என்னவோ அதுதான் உன்னோட வசதி, இவங்களோட வசதியை உன்னோட வசதின்னு சொல்கிற, இவங்க கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக நீ கஷ்டப்படணுமா என்ன? இங்கே பாரு, உன்னோட வீட்டில் மாட்டக்கூடிய டிவியாக இப்போ வாங்கித்தாரேன், ஆனால் சீக்கிரமாகவே நீங்கள் ஒரு வீடு பார்த்து போயிடணும், அந்த வீட்டிலலாம் இருக்கிறது சரிப்பட்டு வராது. பார்த்தியா, இவங்களுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணவும் தெரியாது, நல்ல மாதிரி வீட்டை வச்சுருக்கவும் தெரியாது, நல்லா சம்பாதிக்கவும் தெரியாது, ஆனால் வசதியான பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணணுமென்ற விருப்பம். இவன் எதுக்கு டிவி கேட்குறான் தெரியுமா? கொஞ்சமாவது தங்களோட வீடு நல்ல மாதிரி இருந்தால் தானே தான் ஒரு வசதியான பொண்ணை பிடிக்கலாம்னு நினைக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலாவுக்கு கோவம் வந்துடுது. பல்லவா, வா நாங்கள் வேறொரு கடையில் போய் பார்க்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா நிலா இங்கே பாரு, நீங்கள் டிவி வாங்கவே தேவையில்லை, நான் வீட்டுக்கு டிவி அனுப்பி விட்றேன்ட்டு இவங்க எந்த டிவியை பார்த்தாங்களோ அதே டிவியை வாங்கி பல்லவனுக்கு அனுப்பி விடுறாங்க. யாருன்னு சொன்னால் நிலாவோட அப்பா. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் காணல, ஆனால் டிவி மட்டும் வீட்டுக்கு வருது. இதை பார்த்தோன்னே சரி நினைக்கிறாங்க, என்ன பல்லவனு நிலாவை தானே டிவி வாங்க போனாங்க, ஆனால் டிவி வீட்டுக்கு வந்துடுது, ஆனால் இவங்க ரெண்டு பேருமே காணலைன்னு சொல்லும்போது அங்கே தான் பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்கிறாங்க. இது தெரியுது, அதாவது நிலாவோட அப்பா தான் வாங்கி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி. சோழன் கேட்குறாங்க, என்ன நிலா இதெல்லாம், உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிவி வாங்குறீங்க, சரி அது இதுக்கு உன்னோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அவங்க தான் வாங்கி தந்தாங்களா, ஏன் இப்படியெல்லாம் பண்ண என்ற மாதிரி சொல்லும்போது, நான் எனக்கு எப்படி தெரியும் அவங்க அங்கே வருவாங்கன்னு சொல்லி, நான் ஃபோன் பண்ணவே கிடையாது, அவங்க யாருக்கோ கிஃப்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க, அந்த இடத்துல எங்களை பார்த்துட்டு நிறைய திறமை என்னமோ எல்லாம் பேசினாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் வேறு கடைக்கு போகலாம்னு பார்த்தா அவங்க இங்கே டிவி அனுப்பி விட்டுட்டாங்க, அதை எனக்குமே சொல்லிட்டாங்க ஃபோனில், அதனால் நாங்கள் வாங்க வந்துட்டோம்
என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை அண்ணி இந்த வீட்டில் இருக்கிறது அவங்களோட வீட்டுக்கு சுத்தமாகவே பிடிக்கல போல இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, ஒரு டிவி கூட இல்லாத வீட்லையா நீ இருக்கிறேன்ட்டு பேசினாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அங்கே நிலாண்ட அப்பாவுமே வந்துட்டாங்க. என்ன இந்த வீட்டில் தான் இவ்வளோ நாளும் இருக்கிறீங்களா? நானுமே நினச்சேன் நீ கல்யாணம் பண்ணிட்ட இனியாவது நல்ல வீட்டில் போய் இருப்பேன்னு நினச்சா இதே வீட்டில் தான் என்னோட பொண்ணை வச்சிருக்கிறியா என்ற மாதிரி வந்து சோழனை பார்த்து கேட்குறாங்க. சோழனுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. சரி வா காரில் எங்கேயாவது போயிட்டு வரலாம்னு சொல்லும்போது எங்கே வர சொல்கிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்க வேண்டியிருக்கும். சரி வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பெயிண்டாவது வாங்கி தரேன், கொஞ்சம் வீட்டையாவது அழகாக வச்சுருங்க. என்ன இப்படி வச்சுருக்கிறீங்க, இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, கொஞ்சமாவது வீட்டை பற்றி அக்கறை இல்லையா அவங்களுக்கு என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இவங்களை காரில் ஏற்றிட்டு போகிறாங்க. நிலா சொல்கிறாங்க, அப்பா அது வீடு வந்து இப்படி இருந்தானே எப்படி இருந்தானே அது எங்களோட வீடு தானே. இல்லைம்மா எனக்கு அவமானம், நான் இப்படியெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது என்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள் பெயிண்ட் வாங்கி தாரம்ன்றதுக்காக இதே வீட்டிலே உட்காந்துருக்க சொல்லலை, நீங்கள் எல்லாரும் இதே வீட்டில் உட்காந்துருங்க, ஆனால் என்னோட பொண்ணும் சோழனும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவங்க வேறு எங்கேயாவது வீடு பார்த்து போயிடணும். என்ன இந்த வீட்லையா இருக்கிற இவ்வளோ நாள் நானுமே நினச்சேன், சரி இப்போ தான் வேலை பார்க்குறியே எங்கேயாவது வீடு வாங்கியிருப்பேன்ட்டு பார்த்தா இதுலேயே உட்காந்துருக்கிறியா, கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லை, அதே மாதிரியே உட்காந்துருக்குங்க. சே என்ன மனுஷரப்பா நீங்கள் என்றுட்டு இவங்க காரில் போகும்போது சோழனுக்கு சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ நினச்சிருக்கலாம் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி தந்துட்டேன், இனி என்னோட பிரச்சனை முடிஞ்சுது, உன்னோட ஆட்டத்தை ஆடலாமன்ட்டு நினைக்காத, என்னோட பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை நான் எங்கே இருந்தாலும் கண்காணிச்சுட்டு தான் இருப்பேன். இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்ல வீடாக பார்த்து டவுனில் நான் வாங்கி தரேன், அந்த வீட்டில் நீங்கள் போய் வாழுங்க, அதை விட்டுட்டு இந்த பழைய வீட்டில் உட்காந்துருந்து பழைய பஞ்சாங்கத்தை பேசிகிட்டு இருக்காதுங்க சரியா. சேரனுக்கு என்ன ஆச்சு, பல்லவனுக்கு என்ன ஆச்சு, பாண்டிக்கு என்ன ஆச்சு, உன்னோட அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சு, அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு என்னாச்சு, இந்த மாதிரி பேசி பேசி என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க நினைக்காதீங்க. என்னோட பொண்ணு பாவம், என்னோ தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை லவ் பண்ணிட்டா, லவ் பண்ண குற்றத்துக்காக நீ இப்படியா பண்ணுவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சோழனுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. சோழன் சொல்கிறாங்க, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாமே வாங்கலான்னு தான் இருந்தேன், இப்போ கார் வாங்கின மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நல்ல வீடு வாங்கி அதுக்கப்புறமா அந்த வீட்டில் அவங்கள கொண்டே வச்சிருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன், என்னோட சம்பாத்தியத்திலே அதை பண்ணணுமான்னு நினைக்கிறேன், மற்றபடி ஒன்றுமில்லை, நீங்கள்லாம் அவசரப்பட்டு வீடு வேண்டாம் அது நிலாவுக்குமே பிடிக்காது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நிலாவுக்கு பிடிக்குதோ உனக்கு பிடிக்குதோ அதை பற்றியெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு என்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், உனக்கு தான் அதெல்லாம் வாங்கியிருக்க வசதி இல்லையே, நான் ஒன்றும் உன்னோட பணத்தில் வாங்க சொல்லி கேட்டால் தான் நீ நினைக்கணும் என்னட்ட இவ்வளோ வசதி இல்லை, இப்படியெல்லாம் வாங்க சொல்லி கேட்குறாங்களே என்று நீ நினைக்கலாம், ஆனால் நான் தான் நீ சொல்கிறேனே நானே என்னோட பணத்தில் வீடு வாங்கி தரேன், எல்லா திங்ஸுமே வாங்கி தரேன், நீங்கள் அங்கே போய் இருந்தால் மட்டும் போதும், இந்த வீடு வேண்டாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சோழனுக்கு என்ன பண்ணுறதே தெரியலை. அதை நான் நிலாட்ட சொல்கிறேன், நிலா ஓகேன்னு சொன்னால் நான் அங்கே வரேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது ஏன் வீடு தேடி வந்து நிலாவை கூட்டிகிட்டு வர தெரிஞ்ச உனக்கு இதை வந்து நிலாவுக்கு சொல்ல தெரியலையோ, உனக்கு அந்த பழைய வீட்டில் உட்காந்துருக்க தான் விருப்பம், அப்போ தானே முன்னேறாமல் இப்படியே உட்காந்துருக்கலாம், அதனால் நீ என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நிலாவை கேட்குற, நிலா இப்படியுமே மாட்டேன்னு தான் நீ சொல்லுவான்றது தான் உன்னோட எண்ணம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ எல்லா திங்ஸுமே வேண்டி கொடுத்துட்டு பெயிண்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா அந்த வீட்டுக்கு வந்த பிறகு சோழனை பார்த்து சொல்கிறாங்க, நான் சொன்ன விஷயத்த சொல்ல அல்லது நான் சொல்லவா என்ற மாதிரி வந்து கேட்கும்போது நிலாட்ட சோழன் சொல்கிறாங்க, உங்களோட அப்பாவுக்கு இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல, அவங்க வீடு ஒன்று வாங்கி தர அங்கே போய் இருக்கலான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது சோழன் என்ன நினச்சாங்கன்னு சொன்னால் நிலா மாட்டேன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சா, அங்கே நிலா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆமாம் தாராளமாக போகலாமே, நானுமே இந்த வீட்டை வந்து திருத்தணுமென்ட்டு நினச்சேன், ஆனால் இந்த வீட்டை திருத்துறதை விட நாங்கள் ஒரு நல்ல வீடாக வாங்கி போனால் நல்லது, ஆனால் உங்களோட ஞாபகத்துக்காக இந்த வீட்டை நீங்கள் விற்கவே கூடாது, இந்த வீட்டை வந்து யாருக்காவது வாடகைக்கு கொடுத்துடலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், நானும் நீங்களும் தனியாக போகிறதில்ல, வீட்டில் இருக்கிற எல்லாரும் அங்கே வரணும், வந்தால் தான் நான் வருவேன், இல்லாது போனால் வரமாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சோழன் வந்து சிரிக்கிறாங்க, அதுதானே பார்த்தேன், நிலாவாவது வாரதாவது இவங்க நினைச்சாங்க தான் சொன்னோன்னே நிலா கேட்பாங்கன்னு சொல்லி, பார்த்தீங்களா நான் தான் சொன்னேன் இல்லையா நிலா வரமாட்டாங்கன்னு சொல்லி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நாங்கள் ஹனிமூன் போகும்போது கூட நிலா எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் வந்தாங்க, தனியாக ஒன்றும் வரலை, அப்படி இருக்கும்போது நிரந்தரமாக ஒரு வீடு மாறி வருவாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம், அவங்களுக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு, இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் பிடிச்சிருக்கு, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் கேட்குறவங்களே அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்களே, போகலையே அதிலே உங்களுக்கு தெரிய வேண்டாம், நீங்கள் பேசுகிறதும் பிடிக்கலைன்னு சொல்லி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நிலாண்டு அப்பாவுக்கு கோவம் வந்துடுது, என்னம்மா நிலா நான் சொல்கிற எதுவுமே நீ கேட்க மாட்டியா, இனியாவது நீ திருந்தி நடக்க மாட்டியா, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நீ இப்படியே உன்னோட வாழ்க்கையை நாசமாக்க போறியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னப்பா இதில் என்ன இருக்குது, மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது, இதை விட வேறு என்னப்பா வேணுமன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டாமைம்மா, நீ வந்து இப்போ வேலைக்கு போகிற, சோழனுமே வேலைக்கு போகிறாங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலை பார்க்குறீங்க, அப்படி இருக்கும்போது வீடு எதுக்கு இப்படி இருக்குது, ஏம்மா இப்படியான வீட்டில் எப்படியம்மா நீ ஒவ்வொரு நாளும் வாழ்கிறன்ற மாதிரி வந்து சொல்லும்போது எனக்கு பழகி போச்சப்பா,
இல்லைப்பா, எனக்கு பிடிச்சிருக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்காக இப்படி வீட்டை குப்பையாக வச்சுருப்பீங்க. சரி சரி, குப்பையாக வச்சுருக்க கூடாதான், அதை நான் திருத்திடுறேன். ஆனால் வந்து இந்த வீடு எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு வேளை நாங்கள் வீடு மாறி போகிறதா இருந்தால் கூட இந்த வீட்டை நான் விற்க விட மாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த வீடு தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை தந்துச்சுது. நான் அவ்வளவோ பிரச்சனையில் வந்த நேரத்தில் கூட இந்த வீடு அவ்வளோ சந்தோஷத்தை தந்துச்சுது. அப்படி என்ன சந்தோஷத்தை தந்துச்சுது எனக்கு புரியலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு ஒரு 10 நிமிஷம் கூட இந்த வீட்டில் நிற்க பிடிக்கல. ஆனால் நீ வந்து வாழ்க்கை முழுக்க இந்த வீட்டில் இருக்க போகிற அன்னைக்குத்தான் எனக்கு கவலையாக இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து அங்கே வந்து நிலாவை வந்து அங்கே வந்து வானதி வந்து அந்த டாக்டர் வந்து லவ் பண்ணுறாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க வானதின்ற அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வானதியை தன்னுடைய ஃப்ரெண்டுன்ற மாதிரி வந்து அந்த வானதியுமே சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டிக்கு கோவம் வந்தது. என்ன அவங்க யாரும் வந்து கடைக்கு வந்துட்டு போகிறாங்க, ஒரு கஸ்டமர்ன்ற மாதிரி வந்து சொன்னால் ஒரு கொஞ்ச நாள் தான் கடை திறந்து ஒரு மாதம் கூட ஆகலை, அதுக்கிடையில் அவங்கள ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்டு தான், என்ன பாண்டி உனக்கு தெரியாதா, நீ நிற்கும் போது எத்தனை தடவை வந்திருக்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது பாண்டிக்கு ஒரு மாதிரி ஆகுது. இவங்க வந்து மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறாங்க, அவங்க வந்து டாக்டராக இருக்கிறாங்க, நானும் வந்து மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கிறேன். இவங்களோட அம்மா அப்பா வந்து கடன் பட்டு தான் இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கொடுத்தாங்க. இப்படியே போனால் வானதி அந்த டாக்டரே நல்லவங்க போல இருக்குது, அவங்களே கல்யாணம் பண்ணி எதுக்கு இந்த பாண்டி உன்னோட படிப்புக்கு இவன் சரிப்பட்டு வரமாட்டான் என்ற மாதிரி வந்து சொன்னால், ஒருவேளை வானதி கோபத்தில் ஒரு முடிவு எடுத்தாலும் எடுத்துடுவா. ஏற்கனவே ஒரு தடவை வந்து எனக்கு வேறு கல்யாணம் பாருங்கன்னு சொன்ன வானதிக்கு இது என்ன பெரிய விஷயமா என்ற மாதிரி அவங்களோட முகம் வந்து ஒரு மாதிரி மாறினோன்னா வானதி கேட்குறாங்க, என்ன பாண்டி ஒரு மாதிரி பேசாமல் இருக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை இந்த டாக்டர் வந்து அவங்க கஸ்டமராக இருந்தால் பிரச்சனை இல்லை, கடைக்கு தாராளமாக வந்துட்டு போட்டும். என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, இப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, அப்புறமா லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ ஏற்றுக்கொள்வியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன பாண்டி இப்படியெல்லாம் பேசுகிற, ஆமாம் இப்போ நீ ஃப்ரெண்டுன்னு சொல்கிற உனக்கு கொஞ்ச நாள் போக, ஆமாம் அவங்க என்ன லவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும், ஈஸியாக சொல்லிவிட்டு என்னை வேணான்னு சொல்லிவிட்டு நான் கடன்பட்ட காசையுமே என்னோட திருப்பி தந்துட்டு நீ போவே, அவங்க தான் நல்லா சம்பாதிப்பங்க தானே, அதனால் அவங்கள்ட பணத்திலே என்னோட தந்துட்டு போவியே என்ற மாதிரி வந்து சொன்னோன்னே வானதிக்கு ஒரு மாதிரி அப்போச்சு. என்ன இது, நான் ஒரு கடையை நடத்தக்கூடாதா, கடை நடத்தினா அங்கே 4 பேர் வரத்தான் செய்வாங்க, அவங்கள்ட ஃபோன் நம்பர் வச்சுருந்தா தப்பா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பாண்டி சொல்கிறாங்க, கடைக்கு தாராளமாக யாரும் வந்துட்டு போட்டும், பொருட்களை வாங்கிட்டு போட்டும், ஆனால் யாருமே நீ ஃப்ரெண்டாக வந்து நிற்கக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்குள்ள அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்துடுது. இந்த பிரச்சனையை வந்து எப்படி தான் சமாளிக்க போகிறாங்க பாண்டி. அது மட்டும் இல்லாமல் வந்து சோழனு நிலாவும் தனி வீடு போகணுமென்றது அவங்கள்ட அப்பாண்ட விருப்பம். ஆனால் இவங்க போக மாட்டேன்னு நிற்கிறாங்க. இதுக்கு என்ன தீர்வு காண போகிறாங்க அவங்கள்ட அப்பான்றதையும் கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.